இந்தியன் நேவி இந்திய கடற்படையில் எம்ஆர் மியூசிஷியன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணி மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 49.9% இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ரவுண்டாக 50 இருக்கணும். 10th SSLC கம்ப்ளீட் பண்ணி 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் 1 September 2004 இருந்து 29th February 2008 அந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. அதாவது 1 செப்டம்பருக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. 28th Februaryக்கு பின்னாடி பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. அந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே இருக்கணும். அந்த டேட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திருமண நிலை மார்ஷியல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த அக்னிபாத்தில் 4 years இருக்கும் இல்லையா, அந்த 4 years டியூரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மேரேஜ் பண்ண முடியும். இடையில் மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை, பர்மிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மியூசிக்கல் எபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். 10th பாஸ் பண்ணி இந்த மியூசிக்கல் எபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு முழு பாடலுக்கு தேவையான இந்த சுதி ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாசிக்கிறதுல அது உங்களுக்கு நல்லா வாசிக்க தெரியும், அதில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டெம்போ பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட் சாங் பாடுறதுக்கு தேவையான இந்த டெம்போ பீச்சு அது வாசிக்கிறதுல நீங்கள் நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அக்யூரசி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன கருவிகள் அப்படின்னா இங்கே பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட், டர்னிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், மேட்சிங் அன்னோன் நோட்ஸ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ப்ரிப்பேர்டு பீஸு, சைட் ரீடிங் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கலு, ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன் விச் ப்ரொஃபிஷியன்சி இஸ் ரெக்வயர்டு, கீபோர்டு, ஸ்ட்ரிங்கு, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எனி அதர் ஆஃப் இந்தியன் ஆர் ஃபாரின் ஆரிஜின். அதே மாதிரி பிச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் ஆஸ் ஜாஸ், ட்ரம் செட், பேஸ் ட்ரம்மு, ஸ்னேர் ட்ரம் சைடு, இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கருவிகள் இருக்குது இல்லையா, இந்த இசைக்கருவிகள் உங்களுக்கு நல்லா வாசிக்க தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதில் ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க. அந்த பாட்டுக்கு தேவையான மியூசிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மியூசிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாகவே அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் 10th முடிச்சிருக்கேன், எனக்கு மியூசிக் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பட் அங்கே லைவாக நீங்கள் மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சரியாக ப்ராப்பராக வாசித்து காட்டணும், நல்லா அக்யூரேட்டாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ மியூசிக்கல் எபிலிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தேவை. ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணி அந்த மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதனா ஒரு மியூசிக்கல், அது மியூசிக்கல் காலேஜாக இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி இருக்கணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். டியூரேஷன் 4 years. ஒரு வருஷத்தில் 30 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். சேலரி பெனிஃபிட்ஸ் 30,000 இருக்கும். அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ரிஸ்க்கு, ஹார்ட்ஷிப்பு, ட்ரெஸ்ஸு, ட்ராவல் அலவன்ஸ் வில் பி பேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 4 years அக்னிவீர் சேலரி பேக்கேஜ். இது அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேலரியை தரமாட்டாங்க. இதிலேருந்து ஒரு 70% சேலரி மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும். ரிமைனிங் 30% அவங்க ஒரு மந்த்தாக பிடிச்சிப்பாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா சேவா நிதி பேக்கேஜ், சேவா நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறப்ப சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 30% ஆஃப் அமௌண்ட் பிடிச்சிப்பாங்க. அது 4th இயரோட எண்டிங்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 lakhs வரும். அந்த 10 lakhs உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அது சேவா நிதி திட்டம் அப்படின்ற பேரில் அந்த சேலரியை பிடிச்சிட்டே வருவாங்க. அப்புறம் உங்களுக்கு அதை செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக தராங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த 30% உங்களுக்கு உங்கள் சேலரியிலேருந்து பிடிக்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா, ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் அதாவது 10th மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரன்னிங் இருக்கும். 1.6 km ரன்னிங், 6 minutes 30 seconds. பெண்களாக இருந்தால் 8 minutes. ஸ்குவாட்ஸ் இருக்கும், 20 squats. ஃபீமேலாக இருந்தால் 15. புஷ்அப்ஸ் இருக்கும், மேலாக இருந்தால் 15, ஃபீமேலாக இருந்தால் 10. பென்ட் நீ சிட்டப்ஸ், மேலாக இருந்தால் 15, ஃபீமேலாக இருந்தால் 10. ஓகேங்களா. அடுத்து மியூசிக்கல் எபிலிட்டி.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சாங் கொடுத்துருவாங்க, அதுக்கு தேவையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி அந்த சாங்குக்கு உண்டான மியூசிக்கை வந்து கரெக்டாக வாசிக்கணும். அதுதான் மியூசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாசித்து இதை கிளியர் பண்ணால் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து மெரிட் லிஸ்ட்டு, ஃபைனல் ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் தி வெப்சைட் டேஷ்போர்ட் joinindiannavy.government.in பை ஆகஸ்ட் எண்டில். ஓகேங்களா? ஆகஸ்ட் எண்டிங்கில் இல்லை அப்படின்னா செப்டம்பர் 2025 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜெண்டர் மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம், பட் அன்மேரிடாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை, அதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹைட் பாருங்கள், மினிமம் ஹைட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025 ஐஎன்எஸ்எல்கா ஒடிசாவில் இதுக்கான ட்ரைனிங் இருக்கும். ஸ்பெக்ஸ் போட்டவங்க ஸ்பெக்ஸ் போடாதவங்க வித்து கரெக்டட் விஷன் அன்கரெக்டட் விஷன் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்படி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 5th ஜூலை. அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் 13th ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள். த காமன் மே பி அப்லோடட் ஃப்ரம் காமன் சர்வீஸ் சென்டர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஃபீ ஆஃப் ருபீஸ் 60 + ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 60 ரூபா இருக்கும். ப்ளஸ் அதோட இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் ஷார்க்கில் உங்கள் நேம், அடுத்து எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அதை நீங்கள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை கையில் பிடிச்சிட்டு செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 13th ஜூலை. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.